கிருஷ்ணர் சகாதேவனோட பேசிகிட்டு இருக்கார். பேசும்போது இது குருக்ஷேத்திர வாருக்கு முன்னாடி அவர் கேட்குறாராம், சகாதேவா நீ ரொம்ப பெரிய ஞானி, உனக்கு தெரியாத சாஸ்திரங்கள் கிடையாது, இந்த சண்டையை எப்படியாவது நிறுத்த முடியுமா, நீ சொல்ல அப்படின்னு கேட்குறாராம். சுவாமி இந்த சண்டையை நிறுத்துறது ரொம்ப 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 ஈஸி சுவாமி அப்படின்றாராம் சகாதேவன். சரி சொல்லு பார்க்கலாம், எப்படி நிறுத்த முடியுன்றது சொல்லு பார்க்கலாம் அப்படின்ன போது, ஃபஸ்ட்டு யுதிஷ்டரை நாடு கடத்திடணும். சரி. ரெண்டாவது பீமன் அர்ஜுனன், பீமனுடைய கதையை உடச்சிடணும், அர்ஜுனுடைய காண்டிவத்தை உடச்சி 2 பேர் கை காலை கட்டி அவளை ஜெயிலில் போட்டுடணும். மூணாவது திரௌபதி தலையை மொட்டை அடித்து வெளியில் அனுப்பிச்சி விட்டுடணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா உன்னை நல்லா சங்கிலியில் கட்டி ஒரு ஜெயிலில் போட்டு காற்று கூட உள்ளே போகக்கூடாது, உன்னை வெளியிலே வரவிடக்கூடாது. அப்படி பண்ணனா ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த வாரம் நிறுத்திடலான்ன போது கிருஷ்ணர் சிரிச்சுட்டே, நான் சொன்னால் யுதிஷ்டர் போயிடுவார், நோ ப்ராப்ளம், என்னுடைய வார்த்தை உடனே போதும். பீமார்ஜுனர் சொல்லவே வேண்டாம், 2 பேரும் அவளுடைய இதெல்லாம் முடிச்சிடுவா. என்னுடைய பிரிய சகோதரி திரௌபதி அவள் தலையை மொட்டை அடிச்சுக்கோனா எனக்கோசம் என்ன ஒன்றா பண்ணுவாவோ, அவளும் போயிடுவா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் நீ என்னை எப்படி கட்டுவ? நான் இப்போ தானே திருதராஷ்டனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு அவன் துரியோதனங்கள்லாம் ட்ரை பண்ணான் இல்லையா, என்னை எப்படி உன்னால் ஜெயிலில் போட முடியும்னா பக்குன்னு நவ்யாரு அப்படின்னு சுவாமி சொல்லுவார். அந்த மாதிரி சிரிச்சுட்டே, கிருஷ்ணா அந்த முதல் 3 தான் எனக்கு கஷ்டம், உன்னை ஜெயிலில் போடுறது கஷ்டமே இல்லை அப்படின்னாராம். உடனே சகாதேவன் சொன்னாராம், கிருஷ்ணன் சொன்னாராம், எப்படி கட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னு. ஒன்று பத்மாசனத்தில் உட்காந்து கிருஷ்ணர் மேலே ஏகாகிருத சிந்தனை அப்படி பண்ணும்போது கிருஷ்ணரால் இந்த பக்கம் மூவ் பண்ண முடியல, அந்த பக்கம் மூவ் பண்ண முடியல, அப்படியே ஸ்டில் ஆகிட்டாராம். சகதேவா நன்னு ஒதுலு சகாதேவா நன்னு அந்த தெலுங்கில் சுவாமி சொன்னதுனால சொன்னேன், என்னை விட்டு சகாதேவா, என்னை கட்டாத, என்னை விட்டுடுன்னு கிருஷ்ணர் வந்து சகாதேவன் கிட்ட கெஞ்சினாராம். அதுதான் பக்தியுடைய இது.